ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரீ அம்பாள் பைப்லைன்ஸ். இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் வீரபாண்டி, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள வீரபாண்டி. இது இந்த சைட்ல வந்து என்ன அப்ளிகேஷன்னா டபுள் சிலிண்டர் டபுள் கிச்சன், கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு கிச்சனும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒரு கிச்சனும் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் 1 காப்பர் வித் பிவிசி இன்சுலேட்டர் போட்டிருக்கோம். ஸ்டெப் லாம் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் லாம் எதுக்காங்கன்னா இது வந்து வீட்டோட அவுட் சைடு இருக்குது, தெற்கு பக்கம் இருக்குது. ஸோ வியூ எதுவும் பெருசாக இருக்காது, அதனால இந்த இடத்துல நாங்கள் வந்து ஸ்டெப்லாம் கொடுத்துருக்கோம். சிங்கிள் சிலிண்டர் மேனிஃபோல்டு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு கிச்சனுக்கும் 2 வால்வு கொடுத்துருக்கோம். எப்போதும் போல சிலிண்டர் ஏரியாவில் ஒரு வால்வும் அதே மாதிரி கிச்சனுக்குள்ள ஒரு வால்வும் கொடுத்துருக்கோம். ஸோ சுரக்ஷா ஹவுஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சுரக்ஷா ஹவுஸை வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் மாற்றிட்டே ஆகணும். இந்த 5 வருஷம் அப்படிங்கிறது 5 வருஷத்துக்கு கடைசியில் தான் மாற்றணும் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு 4 மாதம் 5 மாதம் முன்னே கூட மாற்றலாம். ஏன்னா அந்த பைப் லைன் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு தான். நீங்கள் பைப் லைனில் நீங்கள் மேக்ஸிமம் எதுவும் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ண வேண்டியதில்லை. அதெல்லாம் உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா துருப்பிடிக்க போகிறதோ எதுவும் வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் வரதோ ரேர் தான். அதெல்லாம் அப்படியே வந்தாலும் ஒரு 10 வருஷத்துக்கு ஒருக்கா 8 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி தான் வரும். சுரக்ஷா ஹவுஸ் அப்படிங்கிறது நீங்கள் 5 வருஷத்துக்கு ஒருக்கா கம்ப்ளீட்டாக மாற்றி தான் ஆகணும். கைஸ், இப்போ இந்த சைட்ல நம்மளோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த சைட்ல கிளைண்ட் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா சிலிண்டர் ஏரியா வந்து செங்கல் வந்து அவங்க கட்டுறதுக்கு பிளான் பண்ணல. ஃபுல்லாக வந்து இரும்புல வெல்டு மெஸ் மாதிரி போட்டு கட்டிக்கலாம், இன்னும் வென்டிலேஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த இடத்துல ஒரு பிளைனாக இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிச்சனுக்கு நம்ம டெஸ்ட் பண்ண ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா 3.4 கிலோ. அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர் கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.7 கிலோ வந்து நம்ம ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ கிச்சனுக்குள்ள என்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிறத காட்டுறேன், பார்க்கலாம். கைஸ், இப்போ நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் கிச்சன்ல இருக்கிறோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் கிச்சன்ல கபோர்டுக்கு கீழே வால்வு கொடுத்துருக்கோம். ஆனா வந்து பர்னர் வந்து குக் டாப் தான். ஸோ இது மேலதான் வந்து பாத்தீங்கன்னா பர்னர் வச்சு அவங்க குக் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் தான் அந்த ஹோஸ் கொடுத்து வச்சிருக்கோம். மற்றபடி வால்வு வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா டிராயருக்கு பக்கத்துல ஒரு கேபின் இருக்குது. ஸோ அந்த கேபினுக்குள்ள தான் அந்த கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ ஈஸியாக அவங்க வந்து குனிஞ்சு ஆஃப் பண்ணிக்கலாம் டெய்லி குக் பண்ணிட்டு. இந்த எப்படின்னா ஒரு 2-in-1 பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து குக் டாப்பா யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் ஃபியூச்சர்ல வந்து அவங்களுக்கு ஒரு டேபிள் டாப் இல்லாம அவங்க ஒரு ஹாபா யூஸ் பண்ண அப்படின்னா தாராளமா அவங்க வந்து ஹாபம் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து வால்வு கொடுத்துருக்கிறது கபோர்டு கீழே தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வால்வு இல்லாம இருக்கிறது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிச்சன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குக் டாப் தான். அது இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்ல என்ன ஆப்ஷன் சேம் அதே ஆப்ஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் கொடுத்துருக்கோம். ஸோ உங்க வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான கேஸ் பைப்லைன் வேணுமா வித் சர்வீஸ் வாரண்டி கூட அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க, அப்போ உடனே ஸ்ரீ அம்பாள் பைப்லைன்ஸை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.